ஆப்கி அதாலத்துல சிங்கர் கம்போசர் கைலாஷ் கர் மீதுள்ள குற்றச்சாட்டு. இவரு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாரு. நீங்க பேசுறதையெல்லாம் கேட்கும்போது எல்லாரும் நினைப்பாங்க இவர் என்ன சன்னியாசி மாதிரியே இருக்காருன்னு. இவருக்கு எந்த ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை தேவைப்படாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க எப்படி டிமாண்ட் பண்றீங்கன்னா, யார் இவரு, எங்கிருந்து வந்திருக்காரு? நாம எப்படி வாழ்றதுன்னு நமக்கு தெரியாம இருந்தா அப்போ விஷயம் வேற. எப்படி வாழணுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ கண்டிப்பா சில விஷயங்கள் தேவை. அதுக்கேத்த மாதிரி தான் வாழ்ற மாதிரி இருக்கும். அதாவது நமக்கு நேரம் குறைவா இருந்து சேலஞ்சஸ் அதிகமா இருந்ததுன்னா, ஒரு பக்கம் நிறைய பேர் நம்மள சந்திக்க நின்னுகிட்டு இருப்பாங்க. அவங்களையும் நாம சந்தோஷமா பாத்துக்கணும். நேரத்துக்கு சரியா போகணும். ஸ்டேஜுக்கும் சரியான டைம்க்கு போகணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பேசிக் தேவைகள். நான் எங்க போனாலும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். பெரிய பெரிய இடங்கள்ல நான் தங்குவேன், சாப்பிட மாட்டேன். அங்க காஃபி கூட குடிக்க மாட்டேன். இப்படி நான் ஆர்கனைசர்களோட சாப்பாட்டு செலவு மிச்சம்படுத்துறேன். மெயின் செலவே அதானே. அதாவது நான் தங்கறதுக்கு ஒரு பெரிய இடம் எதிர்பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம், நிச்சயமா உங்களுக்கும் அது கிடைக்கும், நமக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட சில நேரங்கள்ல நேரம் ரொம்ப குறைவா இருக்கும். யாரோட மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா மேம் சொன்னாங்க போட்டோ எடுக்காம நீங்க போக கூடாதுன்னு. இப்ப நீங்களே யோசிங்க, இந்த வார்த்தைக்கு நான் ஆன்சர் கொடுக்கறதுக்கும் நான் ஏன் தயங்குறேன்னா, எனக்கு ஃபிளைட் வேற இருக்கு, இன்னைக்கு எனக்கு ரெக்கார்டிங்கும் இருக்கு. இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணி ஆகணும். இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களையும் சந்தோஷப்படுத்தி ஆகணும், போட்டோவும் எடுத்தாகணும். இந்த மாதிரி அதான் இந்த மாதிரி ரஜத் சார், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னோட பேசிக் டிமாண்ட் என்னவா இருக்கும்னா, எனக்கு தங்கறதுக்கு ஒரு பெரிய இடமா வேணும். அந்த இடத்துல டெடிகேட்டடான ஒரு நபர் யாராவது இருக்கணும். அதாவது ஃபாஸ்டா துணிகள் எல்லாம் ரெடி பண்ணணும். அப்புறம் என்னோட மற்ற பொருட்களை எல்லாம் வண்டி வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும். அதாவது ஸ்டேஜுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த லாஜிஸ்டிக். ஸோ எனக்கு இந்த லக்ஸரிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தேவையா இருக்கு. அதனால தான் நான் இந்த லக்ஸரி கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம எந்த பார்ட்டிக்கும் நான் போறது கிடையாது, நானும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பார்ட்டி பண்றவங்க இடத்துக்கும் போக மாட்டேன். நான் எல்லாரோட பணத்தையும் மிச்சப்படுத்துறேன். வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறேன். இப்பவும் இன்னைக்கும் உங்க ஷூட்ல கூட வீட்ல இருந்து தான் சாப்பாடு வருது. உங்க கூட தான் உட்காந்து சாப்பிட போறேன். நீங்க சொல்ற இந்த விஷயத்தை நான் முழுசா ஒத்துக்கிறேன். அதாவது பெரிய ஆள் ஆயிட்டா, பெரிய கான்செப்ட் எல்லாம் பண்ணா கண்டிப்பா டிமாண்ட் அதிகமா தான் இருக்கணும். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கேஷ் டிமாண்ட் பண்ணாலும் செக் டிமாண்ட் பண்ணாலும் கேட்டாலே தலை சுத்திருமாமே. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருவேளை நீங்க நம்ம நாட்டோட நெய்யை தான் சுவைக்கணும்னா அப்ப நீங்க டால்டா பக்கம் ஓடவே கூடாது. இதத்தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க இந்த விஷயத்துல ஒரு உறுதியான கால பதிக்கலன்னா, இது வழக்கமா நடந்துகிட்டு தான் வருது. பெரிய ஆளுங்க இதெல்லாம் பண்ணலன்னா சாயங்கால நேரத்துல, சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் சிறப்பா இருக்கு சார், உடனே அதுக்கு ஒத்துக்குவாங்க. எல்லா விஷயத்துக்குமே எனக்கு எதுவும் தேவையில்லை, ஒரு ஹார்மோனியம் கையில கொடுத்தா போதும். அப்படி நடக்க கூடாது. ஏன்? ஏன்னா அநாகரிகம் இப்படித்தான் பரவுது. ஒருத்தருக்கு அந்த கடவுள் ஏதாவது ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருந்தா அவங்க உண்மையான உள்ளத்தோட அந்த பொறுப்பை நிறைவேற்றுறது இல்ல. அதனாலதான் இப்படி இருக்கும். तूने सारा जन्म गंवा के अपना गात खो लिया और गेहूं चावल का गल्ला तो बेईमानों ने ढो लिया. இப்பெல்லாம் ஏன் ஆங்கிலேயர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளவு புகழ் கிடைக்குது? ஆங்கிலேயர்களுடைய வார்த்தைக்கு ஏன் இந்த உலகம் மயங்குது? சார், அதாவது இந்த ஆங்கில மொழிங்கிறது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இதை நம்ம நாகரிகம்னு சொல்றோம். சரி, மொழிங்கிறது 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியால இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இந்தியாவுக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. சாரி, தேங்க்யூ, அப்புறம் ஏதோ சொல்லுவாங்களே எஸ் நோ. 300 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு தெரியாது இந்த வார்த்தைகள் எப்படி வந்துச்சு என்னன்னு. சார், இந்த கிரேசினஸ் இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நாங்களும் ஆங்கிலேயர்களா மாறணும்னு. அதாவது அப்பா தாத்தாலாம் உருது படிச்சிருந்தாலும் இல்ல சமஸ்கிருதம் படிச்சிருந்தாலும், ஆனா படிச்சவங்க இருக்காங்கல்ல,
அவங்க பிள்ளைங்களை இங்கிலீஷ் யூனிவர்சிட்டிக்கு தான் அனுப்பணும்னு இருப்பாங்க. நீங்க இந்த பிரிட்டிஷ்காரங்களை வெள்ளக்காரங்களை ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்க? இல்ல கிண்டல்லாம் பண்றது இல்ல. உங்களுக்கு அவங்க டாய்லெட் போற விதத்திலயும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, அது அவங்க போற விதமே இல்லையே. அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்ல. நான் இப்போ ரீசெண்டா யூகேக்கு டூர் போயிருந்தேன். நான் அப்பப்போ அடிக்கடி போயிட்டு வருவேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவங்க போய் முடிச்சிட்டு கையை கூட கழுவுறதில்ல, ஆனா இவங்க நம்மள ஆண்டிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தோணுச்சு, இந்த நாகரிகத்துல, அதாவது 2000 வருஷம் பழமையான நாகரிகத்துல போயிட்டு கழுவுறதில்ல, நாங்கெல்லாம் அதை தேய்க்கிறதுன்னு சொல்லுவோம். அவங்க டாய்லெட்ல அவங்க என்னமோ பண்றாங்க, அதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நாங்க அதை துடைக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்போ அவங்க தொடச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணி அவங்க நம்மள ஆண்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாகரிகத்தை, அதாவது வேதங்கள், புராணங்கள், சந்நியாசிகள், ஞானிகள், பண்டிதர்கள், இவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க நம்ம நாட்டுல. மொத்த உலகத்துக்கும் எத்தனை பேர் வழிகாட்டியா இருந்திருக்காங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஞானிகள் உருவானா கேம்பிரிட்ஜ்ல, ஹார்வர்ட்ல, இல்ல வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில அவங்களோட ஒழுக்கத்தை நீங்க 10 பைசா கூட தேராதுன்னு சொல்றீங்களே. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சொல்லியிருக்கீங்க. இல்ல, அது உண்மைதான். நான் ஏன் சொல்றேன்னா, அப்ப நான் கொடுத்த உதாரணம் உண்மைதான். இதுக்கு முன்னாடியும் நம்ம இந்தியாவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க நம்ம அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, அதிகம் படிச்சவங்களும் கூட. ஆனா அதுக்கப்புறம் இந்தியாவுல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கணுமோ இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இப்பதான் என்னுடைய இந்தியா அமைதியான சரியான வழியில கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. அப்ப நான் இந்த எக்ஸாம்பிள கொடுத்தேன். மத்தபடி இந்த ஆங்கிலம் மத்ததெல்லாம் அதது இடத்துல கரெக்டா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா சார், மொழியை நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா நாகரிகம் நம்மளோடதான் இருக்கணும். நாகரிகம் நம்மளோடதுதான் சிறந்தது. மொழி வேணா அவங்க மொழியால நீங்க ஈர்க்கப்பட்டிருக்கலாம், அவங்க மொழியில ஈர்ப்பு இருக்கு, ஆனா நாகரிகங்கிறது நம்முடையதா தான் இருக்கணும். அதாவது அவங்களோட ஷோவர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க கோல் பிளே பண்ணாங்க, ஆனா அவங்க இங்க லேகியம் விக்க வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்க சரியான வேலைக்கு தான் வந்தாங்க. ஆனா நான் நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்ல நினைச்சேன், நம்ம குடும்பங்களுக்கு சொல்ல நினைச்சேன். அதாவது இவங்க பிளாக்ல டிக்கெட் எல்லாம் வாங்கி அவன் என்ன பாடுறான்னு கூட இவங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்க கூட சேர்ந்து யா 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 இவங்க ஆன்னு பண்றதுக்கு தான் போறாங்க சார். அதுவும் 30,000க்கு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு. நான் இவங்கள தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நம்ம குடும்பங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு. நீங்களும் வெளிநாடுகளுக்கு போறீங்க, அங்கேயும் வெள்ளக்காரங்க வருவாங்கல்ல உங்க மியூசிக்க கேட்க. கடவுளோட கருணை என்னன்னா, அதாவது என்னுடைய கைலாஷா கான்சர்ட் நடந்தப்போ அவங்க சார், அவங்க லோக்கல் ஃபெஸ்டிவல்ல கைலாசா கான்சர்ட்டுக்கு நிறைய கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் வி ஆர் த ஒன்லி பண்டிட்ஜி பேண்ட் கைலாஷா. அதாவது கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸை விட வித்தியாசமா, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் கலைஞர்களை அவங்க அங்க வர வைப்பாங்க. அவங்களோட ஏகப்பட்ட லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ்ல நான் வாசிச்சிருக்கேன் சார். ஹாலிவுட் போல், சனமோனிகா பியர் அண்ட் KCRW அவங்களோட ரேடியோ, NPR, அது அங்க இருக்கிற அரசாங்க ரேடியோ, அதுல கைலாஷாவை ஃபியூச்சர் பண்ணாங்க. ஒரு செலிப்ரேட் புரூக்லின், இங்க எப்படி ஒரு நைடா ஃபெஸ்டிவல் இருக்கோ அதே மாதிரி அங்க புரூக்லின் நியூயார்க்ல இருக்கு. அங்க கலர்ஃபுல்லா 15 தேசத்து மக்கள்லாம் என் பாட்டை கேட்க அங்க வருவாங்க. இது பாத்தீங்கன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம்னு தான் சொல்லணும். அங்க போய் நான் என்ன பாடுவேன்னா, अगर बम 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 लहरी, अगर बम 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 लहरी, मेरी एक सुनो गौरा रानी, मेरी एक सुनो अंतर्यामी, मैं तो दासी जन्म जन्म की, मैं तो दासी जन्म जन्म, बाली उम्र से भक्ति करती, बाली उम्र से भक्ति कर, तुम्हें छोड़ के कहीं न जाऊं, तुम्हें छोड़ के कहीं न जाऊं, रात दिवस तेरे चरण दबाऊं, रात दिवस तेरे चरण दबाऊं, तुम्हें जो छोड़ूं तो मर जाऊं, तुम्हें जो छोड़ूं तो मर जाऊं, अगर बम 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 लहरी, अगर बम 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 लहरी. இந்த மாதிரி ரஜத் சார், இந்த மாதிரி நான் அங்க போய் பாடும்போது நான் ஒன்னும் சீன் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ்ல எல்லாம் பேச முடியாது. நான் அவங்க கிட்ட சொல்றதெல்லாம், யூ கைஸ் ஆர் ரியலி என்ஜாய்ட், தென் கம் ஆன் ஷோ மீ யுவர் ஜல்வா, யூ நோ டான்ஸ், பிகாஸ் டான்ஸ் யுவர் ஹார்ட் அவுட். நான் இப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவேன், டான்ஸ் யுவர் ஹார்ட் அவுட்னு. நான் ஒரு தடவை அந்த மாதிரி சொல்லிட்டேன், எல்லாரும் மயங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளைக்காரங்க, கருப்பர்கள், இப்படி எல்லாருமே வித்தியாசமா எல்லா ஆட்களும் 15 நாட்டு மக்கள் சார்.
நான் அதை என்ஜாய் பண்ணேன். கடவுளே பாத்தீங்களா, உங்க பேர்ல எத்தனை பேரு இப்படி என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. அங்க டான்ஸும் இருந்தது, டிரான்ஸும் இருந்தது ஒரே இடத்துல. அப்போ இதுவும் உண்மைதானா? ஒரு வெளிநாட்டு பெண் உங்ககிட்ட வந்து அவங்களுடைய வயித்துல இருந்த குழந்தை உங்க பாட்டை கேட்டு உதைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு? ஆமா, உண்மைதான். அப்படி என்ன பாட்டு நீங்க பாட்டு? ஆமா, அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆதியோகி, அப்புறம் ஜெய் ஜெய்காரா, இந்த பம் லஹரி. நான் வந்து ஒரு ஃப்ளைட்ல நான் வந்து டெல்லியில இருந்து மும்பைல இருந்து டெல்லிக்கு போனப்ப ஃபார்வர்ட் செக்ஷன்ல பின்னடியில இருந்து ஒரு லேடி வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் இப்போ 7 மந்த் பிரெக்னெண்டா இருக்கேன் சார். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். நான் எப்போ உங்க பாட்டு போட்டு கேட்டாலும், எஸ்பெஷலி ஆதியோகி, பம் லஹரி, ஜெய் ஜெய்காரா, என்னோட குழந்தை பயங்கரமா உதைக்கிறான். எனக்கு ரொம்ப வலிக்கும், ஆனா ரொம்ப சுகமா இருக்கும் சார். நாங்க இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிமெண்ட் ரொம்ப தனித்துவமா இருந்தது. இந்த மாதிரி கூட எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது. இதோட உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தையும் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, கருவிலிருந்து வரப்போற ஆன்மாவை பத்தி நான் ஒரு விஷயம் சொன்னேன். பண்டிட்ஜி, ஒரு போக போற ஆன்மா, அதாவது பயணம் பண்றவரு, அதாவது மேல் உலகத்தை நோக்கி போறவரு, அந்த நபருக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் இருந்திருக்கு. அவரு நியூயார்க்கு போறப்போ அவர் வந்து ஜாடையில எழுதி சொல்லியிருக்காரு, கைலாஷ் கேரோட பிளேலிஸ்ட் நான் எழுதி வச்சிருக்கேன், அதை ஐபேட்ல போட்டு விட்டுரு, நான் இப்ப போக போறேன்னு இருக்காரு. இப்படி வரப்போற ஒரு ஆன்மா, இந்த பக்கம் போக போற ஒரு ஆன்மா. இப்படிதான் நான் கடவுளுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். வரப்போற ஆன்மா எதை கேட்டு உதைச்சதுன்னு நாங்க கேட்டுட்டோம். போற ஆன்மா என்ன கேட்க விரும்புச்சு? पद्मासन में ध्यान लगाए मौन है, वीराने में तपता योगी कौन है, नाद न कोई तारा, डमरू कभी कभारा, अधमूंदी आंखों से सब देख रहा संसारा, जो नाथों के नाथ कहाते याचक भूति बेल चढ़ाते, जातक झूम झूम के गाते ओमकारा, अर्धचंद्र माथे पे साजे, वक्षस्थल कपाल विराजे, जटा चक्र से बहती निर्मल शिवधारा, हर हर शिव शंभू जय जय केदारा, गाओ हर हर शिव शंभू जय जय केदारा, हर हर शिव शंभू जय जय केदारा, हर हर शिव शंभू जय जय केदारा. அதாவது நீங்க ரொம்ப டீப்பான விஷயத்தை கேட்டிருக்கீங்க சார். போறவரு என்ன கேக்குறாருன்னு, என்ன மனநிலையில கேக்குறாருன்னு கேட்டீங்க. நீங்க அவரோட ஒன்றிணைஞ்சிட்டீங்கன்னா, आजा चंदा बाहों में तुझ में ही गुम हो जाऊं, तेरे नाम में खो जाऊं, இப்படி முழுசா तू तू करता तू भया मुझ में रही ना हूं, நீங்க அதுக்குள்ள உங்களையே மறந்து அதுல கலந்துட்டா, அதுக்கப்புறம் அது சரணாகதி ஆயிடும், முழு சரணாகதி ஆயிடும். அதாவது இப்படி இல்ல, ஒரு வரி இருக்கு, कि सुख संपत्ति घर आवे कष्ट मिटे तन का ओम. இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் வரணும், உடல் வலியெல்லாம் போயிடணும், கடவுளே நீ எதிர்பார்க்கிற மாதிரி நான் உனக்கு பூஜை பண்றேன், மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. அப்படி இல்ல, முழுமையான அர்ப்பணிப்புன்னா, कि पद्मासन में ध्यान लगाए मौन है, वीराने में तपता योगी कौन है, नाद न कोई तार, नाद न कोई तारा, डमरू कभी कभारा, और अधमूंदी आंखों से सब देख रहा संसारा, जो नाथों के नाथ कहाते याचक भूति बेल चढ़ाते, जातक झूम झूम के गाते ओमकारा. நீங்க இந்த பக்தி உணர்வோட அப்படியே ஆனந்தத்துல போயிட்டா, நான் உங்களுக்கு ஒரு உயிருள்ள உதாரணம் சொல்றேன். உங்களோட இந்த அன்பான ஸ்டுடியோ பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம சின்ன அந்த கைலாசா ஸ்டுடியோ மும்பையில் இருக்கு, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அது. அப்போ அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்றதுக்கு ஒரு இது எடுத்துட்டு வந்தாரு. அங்க இருக்கிற முனிசிபாலிட்டி அவங்க நோட்டீஸை ஒட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் வந்தா முதல்ல அவங்க வக்கீல பார்க்க தான் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த செட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த செட்டிங்ஸை எப்படி சரி பண்றதுன்னு பாப்பாங்க. எந்த பாலிட்டிஷியனுக்கு ஃபோன் பண்ணலாம், எங்கெல்லாம் அவங்களுக்கு செட்டிங் ஏற்படுமோ அங்க.
நான் உண்மையான செட்டர் கிட்ட போயிட்டேன், மாடிக்கு. எப்படியும் டெமாலிஷ் பண்ண போறேன்னு அவங்க நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. 2 நாள்ல எப்படியும் வந்துருவாங்க. நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், கடவுளே, நீங்க எல்லா விஷயமும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருந்தும் மனசுக்குள்ளாரையே சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆஹா, அப்பதான் இது வந்தது சார். पद्मासन में ध्यान लगाए मौन है. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் ஸ்ட்ரெஸ்டா இருந்தா அப்பதான் அவன் டீலிங் எல்லாம் பேசுவான். அதுக்கப்புறம் தந்திரமா யோசிக்க ஆரம்பிப்பான், எதுலயாவது மாட்டி விட பாப்பான், எங்க பேசினா எது நடக்கும். எனக்கு கடவுள் நல்லவேளை இந்த மாதிரி புத்தி எல்லாம் கொடுக்கல. அந்த டைம்ல சட்டவிரோதமா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தா கடவுள் காப்பாத்திடுவாரா? இல்ல சார், அததான் நான் சொல்ல வரேன். சட்டத்துலதான் இருந்தது, அதான் நான் சொல்ல வரேன். அந்த கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. இது வரைக்கும் பாருங்க, சட்டப்படிதான் எல்லாமே. கிளாரிஃபை பண்றேன்னா மக்கள் எல்லாரும் அதே மாதிரி யோசிச்சு சிவபெருமான் காப்பாத்துவாருன்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. சட்டத்துக்கு ஏத்த மாதிரி அது இருந்ததுனாலதான் இன்னும் அதை திடப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் கடவுள் என்னோட வீடை மட்டும் திடப்படுத்தல, எங்க காலனியும் காப்பாத்திட்டாரு. இப்போ கவர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜிஆர் போட்டுச்சு, அதாவது இந்த வீடுகளை யாரும் தொடக்கூடாது, ஏன்னா இது ஹெரிட்டேஜ் சைட்டா இருக்க போகுது மும்பைல. நான் யார் ரோட பத்தி சொல்லிட்டு இருக்கேன் சார். அதாவது கடற்கரை பக்கத்துல வெட்லேண்ட் இருக்கு, அதோட நிறைய பேருடைய பார்வை இருந்தது, பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு. இல்ல, கவர்மெண்டே சொல்லிட்டாங்க, இல்ல, ஒருவேளை இங்க பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் அகற்றிட்டா சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இது வெட்லேண்டா இருக்கு, அதனால அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகான ஒரு நல்ல விஷயம். பப்ளிக் யாராவது கேள்வி கேக்குறீங்களா? உங்ககிட்ட நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அதாவது உங்க 2 கைகள்லயுமே வாட்ச் இருக்கு, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரீசன் இருக்கா? பரவாயில்லையே, உங்களுக்கு ரொம்ப கூர்மையான பார்வை இருக்கும் போல இருக்கு. எனக்கு 2 கைகள் இருக்கு, என்கிட்ட 2 வாட்சும் இருந்தது. என்னாச்சுன்னா, ஒரு கையில நான் வாட்ச் போட்டுட்டு இருக்கும்போது அங்க வீட்ல கூட நான் வாட்ச் வச்சிருந்தேன், அது அப்படியே சோகமா இருக்கும், எப்பவும் என்ன தொடவே மாட்டேங்கிறாங்கன்னு. அப்புறம் இந்த கை, இது எப்பவும் ஜாலியாவே இருக்கு, ஏன்னா என்ன தொடறதுக்கு யாருமே இல்லைன்னு. அதனால நான் என் கையையும் மதிச்சேன், வாட்சையும் மதிச்சேன். 2வது, நான் அதிகம் சேர்க்க மாட்டேன், நான் அனுபவிப்பேன், இருப்பதை அனுபவிப்பேன், பெரும்பாலும் இருப்பதை பகிர்ந்து கொள்வேன். எப்பொழுது ஒருவன் பகிர்கிறானோ அவன் நிறைந்திருப்பான், ஒருவன் பகிர்ந்தால் அவன் நிறைந்திருப்பான். அதனால எனக்கு எங்கேயோ 2 கிடைச்சது. 2 கிடைச்சதும் 2 கைகள் தான் இருந்தது. நாம ஏன் அந்த கடவுளோட ஜொலிப்பை காண்பிக்க கூடாது? கடவுளே, நான் உன்னுடைய பிள்ளை, ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு சந்தோஷமா இருப்போம். நான் உங்களுக்கு ஒரு 4 லைன் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. जो खानदानी रईस हैं वो रखते हैं नर्म मिजाज अपना. वाह. जो खानदानी रईस हैं वो रखते हैं नर्म मिजाज अपना. तुम्हारा लहजा बता रहा है कि तुम्हारी दौलत नहीं नहीं. जरा सा कुदरत ने क्या नवाजा, आके बैठे हैं पहली सफ में, अभी से उड़ने लगे हवा में, अभी तो शोहरत नहीं नहीं.